ரீசெண்டா அந்த வீடியோ எல்லாருமே பாத்திருப்பீங்க. இந்த என்னத்தையோ சாதிச்சு கழிச்ச மாதிரி கார்ல உட்காந்துட்டு கையாட்டிட்டே போறப்பல மக்களும் கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் போன் வச்சிருக்க பாமர மக்களை ஏமாத்துற கூட்டம் தான் இவங்க. அதாவது என்னன்னா அந்த MLM அப்படின்னு சொல்லுவாங்க. அது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அது மார்க்கெட்டிங் சொல்றத விட அது ஸ்கேம்னு சொல்லலாம். அதாவது நீங்க கண்டிப்பா அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்ட் உங்களை வாங்க சொல்லுவாங்க, நீங்க மெம்பர் அப்படின்னு நீங்க ஒரு பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதே ப்ராடக்ட்டை நீங்க இன்னொரு ஆள்கிட்ட விற்கணும், அதாவது இன்னொரு ஆளை சேர்த்து விடணும். இது அப்படியே வாழையடி வாழையா போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். குறைஞ்சது ஒரு 1.5-2 வருஷம் வரை உங்களுக்கு சொன்ன தேதியில காசு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பிரான்ச் ஸ்டாப் ஆயிரும். அதை நடத்துறவன் அந்த காசை பூரா சுருட்டிட்டு ஓடி போயிடும். அதே மாதிரி இந்த கார்ல கைய காட்டிட்டு வர ஆளு மை V3 Ads அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அதாவது ஒண்ணுமில்ல, ஒரு ஆட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா. இது வந்து ஸ்டார்டிங்ல சும்மா பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க மெம்பர் ஆகணும். மெம்பர் ஆகிறதுக்கு 300 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரை கட்டிக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் வரும். அப்பப்பா நல்லா காசு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அங்கேதான் வைப்பாங்க ட்விஸ்ட். நீங்களும் காசு நிறைய வருதுன்னு நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நிறைய அமௌண்ட் போடுவீங்க. இதை வச்சு நிறைய சம்பாரிச்சு போடலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போதே இதே மாதிரியே டாடா காமிச்சிட்டு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பே ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு பின்னாடி எப்படி இந்த மக்கள் எல்லாம் கத்திட்டு ஓடுறாங்களோ அதே மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்கார்ந்து கத்திட்டு இருப்பாங்க. உஷாரா இருந்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.